ஹாய் ஒரு ஒன் 10th ஸ்டாண்டர்டுக்கு வணக்கம். கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். அது என்னமோ ஆடியோ ப்ராப்ளம்னால போட முடியல. அதை திரும்பவும் ஷூட் பண்ணுறேன். அதுக்காக லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த வருஷம் 11th 12th காலேஜ் எல்லாத்துலேயுமே நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். என்ன மேட்ருன்னா ஸ்கேன் காப்பி. நான் நினச்ச மார்க் வரல. 10th ஸ்டாண்டர்டில் நல்ல மார்க்கு தான் எல்லோரும் எடுத்திருக்கீங்க. எல்லாருமே நல்ல ரிசல்ட் கொண்டு வந்திருக்கீங்க. எல்லா மாவட்டத்துலேயும் 95% மேலேயே ரிசல்ட் வந்திருக்குது. நல்லா இருக்குது இந்த வருஷம். அண்ட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து நம்ம எடுத்த மார்க்கை பத்தலை, நான் வந்து நல்லா எழுதியிருக்கேன், ஆனால் வந்து நான் வந்து ரீவேல்யூஷன் போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்கேன் காப்பின்னு வரும். உங்கள் பேப்பரை வாங்கி பார்க்கணும். அந்த பேப்பரை வாங்கிறதுக்கு 275 ரூபா ஆகும். அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த 275 ருபீஸு அதை விட கம்மியாகுமான்னு பார்க்கலாம். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரல. நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அந்த ரேட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஃபார்ம் வந்து உங்கள் ஸ்கூலில் கிடைக்கும். அந்த ஃபார்ம் வாங்கி எவ்வளோ சப்ஜெக்ட்டுக்கு ஸ்கேன் காப்பி வேணுமோ, அதாவது உங்கள் பேப்பர், இப்போ தமிழ் பேப்பர்னா தமிழ் பேப்பர், இங்கிலீஷு, மேக்ஸு எதாவது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் எங்கே போய் வாங்கலான்னா உங்கள் ஸ்கூலில் போய் வாங்கலாம். எதை காப்பி இல்லை, அந்த ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு வாரம் கழிஞ்சு உங்களுக்கு வந்து ஸ்கேன் காப்பி கையில் கிடச்சிரும். விச் மீன்ஸ் நீங்கள் ரிசல்ட் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அடிச்சிங்கன்னா வந்துடும். அது எந்த டேட்டுக்கு வருங்கிறதில் அறிவிச்சிருவாங்க. இப்போது ஸ்கேன் காப்பி எப்போ அப்ளை பண்ணணும், அதுக்கான டேட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் ஒரு நாளில், நாளைக்கோ நாளானைக்கோ வந்துடும். நீங்கள் ஒரு 3 நாள் 4 நாள் டைம் தருவாங்க ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணிவிட்டு. ஸ்கேன் காப்பி 4 நாள் அப்ளை பண்ணாலும் எப்படி ஒரு அந்த 4 நாள் கழிஞ்சு ஒரு வாரம், ஒரு 10 டேஸ் ப்ராசஸ். இது ஒரு வாரம் கழிஞ்சு தான் ஸ்கேன் காப்பி கையில் கிடைக்கும். சார் அதுக்குள்ளே ஸ்கூலே திறந்துருவாங்க, 11th திறந்துருவாங்க. ஆமாம், அது பரவாயில்ல. இருந்தாலும் அந்த ஸ்கேன் காப்பி வந்ததுன்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போடுறதானே யோசிக்கணும். ஒரு வேளை டோட்டல் மிஸ்டேக்காக இருந்தால் ரீடோட்டல் கொடுக்கணும். இல்லை ஏதாவது கொஷின் எனக்கு கரெக்ஷன் பண்ணணும், இல்லை அந்த கொஷின் நான் கரெக்டாக எழுதியிருக்கேன், தப்பு போட்டிருக்காங்கன்னா ரீவேல்யூஷன் போடணும். இதுக்கு தனி சார்ஜு, தனி அமௌண்ட்டு, இது தனியாக போடணும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் முடிச்சிடணும் ஸ்கேன் காப்பி. அப்போ அந்த ஸ்கேன் காப்பி எங்கே போய் அந்த ஃபார்ம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில். அதே மாதிரி ரீவேல்யூஷனுக்கு எங்கே போகணும் அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் போய் கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் போக சொல்லுவாங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்கள் ஸ்கூலில் கேட்டால் சொல்லி தருவாங்க. இது ரீவேல்யூஷன் அப்போ போனால் போதும். இப்போ நீங்கள் உங்கள் ஸ்கூலில் போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஸ்கேன் காப்பி ஒரு வாரத்தில் வந்துடும். ஓகேவா? ஸ்கேன் காப்பிங்கிறது யார் வேணாலும் வாங்கிக்கலாம். யார் வேணாலும், நல்லா படித்தவன் வாங்கிக்கலாம், இந்த சென்டமெடுத்தவன் வாங்கிக்கலாம், சும்மா அழகுக்காக வாங்கிக்கலாம். ஸ்கேன் காப்பி வாங்குறதுனால எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் மார்க்குக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஸ்கேன் காப்பி யார் வேணாலும் வாங்கி பார்த்துக்கலாம். நீங்கள் எப்படி எழுதிருக்கீங்கன்னு டவுட் இருந்தால் வாங்கி பார்த்துக்கலாம். சென்டம் எடுத்திருப்பீங்க, அழகுக்காக வாங்கி பார்த்துக்கலாம். உங்கள் ஸ்கேன் காப்பி வாங்கி பார்த்துக்கலாம். ஆனால் ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போடுறேன்னா கட்டாயமாக ஸ்கேன் காப்பி வாங்கிக்க. ஸ்கேன் காப்பி பார்த்தா தான் உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்கேன் காப்பி பார்த்தா தான் ரீவேல்யூஷன் ரீடோட்டலே பண்ண முடியும். அப்போ ஸ்கேன் காப்பி வந்த உடனே என்ன பண்ணணும், டீச்சர்ஸ்க்கு அனுப்பணும். டீச்சர்ஸ்க்கு அனுப்பி அது பார்க்கணும். அவங்கக்கிட்ட கேட்கணும், ஏதோ மார்க் வர வேண்டியது இருக்கா, ஏதோ டோட்டலில் மிஸ்டேக்கா, ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டால் தான் தெரியும். அப்படி கேட்கும்போதும் உனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆன்சர் கீ வச்சு பார் எல்லாமே. ஸோ மார்க் வர வேண்டியது இருந்தால் வரும், இல்லைன்னா அவ்வளோதான். ஆனால் ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போடும்போது ஏதாவது எக்ஸ்கஸாக பண்ணியிருந்தாங்கன்னா அது மாற்றப்படும். அதாவது உங்கள் மார்க் மாறுறதுக்கு இருந்தால். அதே மாதிரி ரீவேல்யூஷன் போடும்போது எதாவது கொஷின் ஆன்சர் தப்புக்கு, அதாவது தப்புக்கு கரெக்ட் போட்டிருப்பாங்க. சில டைம் தப்பாக தான் இருக்கும், ஆனால் கரெக்ட் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அடிச்சு விட்ருவாங்க. ஏன் சார் பயப்படுத்துகிறீங்க அப்படின்னா இது உண்மையான விஷயம். அதுக்காக சொன்னேன். நல்லா ஆராய்ஞ்சு ரீவேல்யூஷன் போட்ட போது ஃபஸ்ட்டு ஸ்கேன் காப்பி வாங்கிடுங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்கேன் காப்பி வாங்கிட்டு நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரீவேல்யூஷன் ரீடோட்டல் போடுங்க. ஓகேவா? அதுக்கு தனி சார்ஜு. கவர்மெண்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணணும். அது நீங்கள் உங்கள் ஸ்கூலில் போய் கேட்டால் சொல்லுவாங்க. அதுக்கும் ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டில் போய் அப்ளை பண்ணி, எப்படி ஒரு ஜூன் ஆகிடும், அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு வாரம் 1.5 வாரம் கழிஞ்சு, ஒரு 10 டேஸ் கழிஞ்சு தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். ஒன்றே உங்களுக்கு மாறி இருந்தால் வரும், இல்லைனா வராது. ஓகேவா? இதுதான் வந்து உங்களுடைய ரீவேல்யூஷன் ப்ராசஸ். இது நீங்கள் வந்து உறுதியாக இருந்தீங்கன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். பட் ஸ்கேன் காப்பி எல்லோரும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சும்மா ஜாலிக்காக கூட பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் 275 ருபீஸ் பர் பேப்பர், ஒரு பேப்பருக்கு. 275 என்னங்கிறது கம்மியாக இருக்குமான்ட்டு நான் இது வரட்டும், நோட்டிஃபிகேஷன் மட்டும் சொல்கிறேன். அண்ட் 10th சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். யாராவது மார்க் கம்மியாக எடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரலன்னா தயவு செய்து மனசு உடஞ்சு போய் உட்காராதீங்க. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், இது ப்ரைமரி தான். இந்த மார்க்கு உங்களுடைய குரூப்பு முடிவு பண்ணும். குரூப் எடுக்கிறதுக்கு தான் உதவும்.
+1 +2ல் நல்லா படிங்க. ஒரு வேளை 10த்தில் நல்லா படிக்கலன்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டாம். நீங்கள் வந்து மனசு உடஞ்சி உட்காந்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 15 இயர்ஸ் தானே ஆகுது, இனி சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது. அடுத்தது என்னென்னு பாருங்கள். ஸோ ஃபெயிலியர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டோமோன்னு சொல்லி மனசு உடையாமல் ஜூனில் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வரும், அதில் நல்லா பண்ணுங்கள். யாராவது ஃபெயில் ஆகிட்டீங்க, ஸ்கேன் காப்பி பார்க்கணுன்னா ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணிவிடுங்க. ப்ளஸ் சப்ளிமெண்ட்ரி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும், அதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஸ்கேன் காப்பி போட்டு ஒரு வேளை வந்து உங்களுக்கு பாஸ் ஆகலை, ஐ மீன் அதில் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்லாம் கிடைக்கல அப்படின்னா, ரீவேல்யூஷன் போட்டு கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த டேட் முடிஞ்சு போயிடும். அந்த அப்ளிகேஷன் டேட், சப்ளிமெண்ட்ரி அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சு போயிடும். எதுக்கும் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஃபெயிலியர்ஸ்க்கு சொல்கிறேன். ஸோ ஃபெயிலியர்ஸ் நாட் எ ஃபெயிலியர்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் தடுக்கிறது. லைட்டாக தடுக்கிட்டு அவ்வளோதான். ஒரு வீழ்ச்சினால் எதுவுமே ஆயிடாது, எதுவுமே ஆகாது. ஓகே, இப்போது ஸ்போர்ட்டாக எடுத்துகிட்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு நீ போய் எழுது, அவ்வளோதான். இனிமேல் நீ வந்து ஃபெயில் ஆகாத, தட்ஸ் இட். அதே மாதிரி கம்மி மார்க் எடுத்தவங்க நான் என்ன சொல்கிறேன்னா, நீ படித்ததுக்கு எஃபெக்ட் போட்டதுக்கு வந்த மார்க்குன்னு நினச்சி விட்டுட்டு இனிமேல் நம்ம நல்லா படிக்கணும். +1 +2ல் நல்லா படிக்கணும். +1ல் நல்லா படித்தா தான் +2ல் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். +1ல் பப்ளிக் இல்லை, அங்கே போய் ஆட்டம் போடலான்னு சொல்லி போட்டிங்கன்னா +2ல் சத்தியமாக சொல்கிறேன் எல்லாமே போயிடும். ஸோ தயவு செய்து +1ல், அதுவும் முக்கியமாக ஆர்ட்ஸ் குரூப்பு, சயின்ஸ் குரூப், சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் +1 படிக்கலாம், +2 கஷ்டம். ஸோ அதனால் +1ல் போய் எஃபர்ட்டு போட்டு படிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 70% மார்க் எடுக்கிற மாதிரி பாருங்கள், ஓகேவா? ஸோ அதனால் +1ல் நல்ல குரூப் எடுத்து நல்லா படிக்கிற வழி பாருங்கள். அடுத்தது என்னென்னு பாருங்கள், தவிர சும்மா இதை போட்டு நினச்சிட்டு இருக்க வேணாம். 10th ஸ்டாண்டர்டுக்கு மிக்க நன்றி ஃபார் சப்ஸ்கிரைபிங் மீ அண்ட் என்னுடைய சேனல் பார்த்ததுக்கு. அண்ட் அடுத்தடுத்து 11th 12th காலேஜுக்கெல்லாம் நம்ம சேனல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்கேன் காப்பி எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ வரும். அண்டு நியூஸ்லேயே போடுவாங்க, இருந்தாலும் நம்ம சொல்லிடலாம், சரியா? அப்டேட்டில் இருங்க, ஓகே. அண்ட் ரெண்டாவது வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க. பேரண்ட்ஸ் திட்டுறாங்களா, அதெல்லாம் கண்டுக்காதீங்க, இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுருங்க. பேரண்ட்ஸ்க்கு ஒன்று தான் சொல்லுவேன், அவன் எடுத்துட்டானா விட்டுருங்க. அதோட சும்மா அவனை போட்டு லொடலொடன்னு சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை. அவனை சொன்னீங்கன்னா அவன் வந்து ரொம்ப டிப்ரெஸ் தான் ஆவான், மனசோடஞ்சு தான் போவான். ஒரு 15 இயர் பையனுக்கு என்ன யோசிக்க முடியுமோ அதுதான் யோசிப்பான், தவிர மெச்சூர்டெல்லாம் யோசிக்க மாட்டான். நீங்கள் அவங்ககிட்ட போய் சொல்கிறது வேஸ்ட்டு. நீங்கள் அவங்ககிட்ட உட்காந்து ஃப்ரெண்ட்லியாக பேசி பரவாயில்ல செல்லம், பரவாயில்ல தங்கம் அப்படின்னு சொல்லி பேசி அவனை கொண்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அவன் பர்ஃபார்ம் பண்ணுவான். அதுதான் நான் சொல்லுவேன். அவங்ககிட்ட உட்காந்து பேசுங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. அதை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தயவு செய்து கம்பேரிசன் பண்ணாதீங்க. 375 ஒருத்தர் எடுத்திருக்கான், ஒருத்தர் 400 எடுத்திருக்கான், அவன் கூட இது கம்பேர் பண்ணிட்டீங்க. அவன் அதை எஃபர்ட் போட்டு எடுத்துட்டான், நீங்கள் உங்களோட எஃபர்ட் போட்டு எடுத்திருக்கீங்க. கம்பேரிசன் வேண்டாம். சொந்தக்காரங்க அதுக்கு ஆகுனா கூப்பிட்டு தான் இருப்பாங்க. சொந்தக்காரங்க அது இதுன்னு சொல்லுவாங்க. நீ வேணால் 50 மார்க் ஜாஸ்தி சொல்லிக்கணும். சொந்தக்காரங்க பிரச்சனையே பிரச்சனை தான். ஸோ அதனால் சொந்தக்காரங்க பேச்சு கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, இந்த காலம் அவங்க இந்த காலம் விட்டுரு. சொந்தக்காரங்க தான் வாழ்க்கையா? நீ படிச்சிங்கன்னா உனக்கு சோறு, உனக்கு உங்கள் பேரண்ட்ஸு, உனக்கு உங்கள் வீடு நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இதை நினச்சிக்கோ. உன்னோட எய்ம் என்னென்னு பார்த்துட்டு கரெக்டான குரூப் எடுத்துகிட்டு போய் நல்லா படி. அடுத்தது என்னென்னு பாரு. இது சும்மா ஒரு ட்ரெய்லர் மட்டுமே. இது முடிஞ்சு தான் இனி ஆப்பே இருக்குது. அந்த ஆப்புக்கு நமக்கு ரெடியாகி கண்டிப்பாக அதில் நம்ம வந்து பெரிய அளவு வருவோங்கிறத யோசிச்சுக்கோங்க. அண்ட் தென் மோரோவர் 10th ஸ்டாண்டர்ட் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. அடுத்த 11th நம்ம இருப்போம், 12th இருப்போம், காலேஜுக்கு இருப்போம். நம்ம சேனல் உறுதுணையாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். அண்ட் மோரோவர் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணுறது இப்படி தான் ப்ராசஸ். ஸ்கூலுக்கு போகிறீங்க, நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னா டேட் கொடுப்பாங்க, 4 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே ஸ்கூலுக்கு போய் அப்ளை பண்ணிக்கணும், ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள்.